தர்காக்கள் வக்ஃப் நிறுவனங்களை புனரமைக்க இதுவரைக்கும் 23 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு 308 வக்ஃப் நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. கிறிஸ்தவர்களுக்கான கல்லறை தோட்டங்கள் மற்றும் இஸ்லாமியர்களுக்கான கபர்ஸ்தான்கள் இல்லாத மாவட்ட தலைநகரங்களில் தேவைப்படுகிற நிலத்தை மாவட்ட நிர்வாகத்தின் மூலம் கையகப்படுத்தி மாநகராட்சியால் நகராட்சி சார்பில் கல்லறை தோட்டங்கள் மற்றும் கபர்ஸ்தான் அமைக்க ஆணைகள் வெளியிடப்பட்டிருக்கு. இப்படி சிறுபான்மை மக்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்கிறது மட்டும் இல்லை, உங்களுக்கு அநீதி ஏற்பட்டால் அங்கே பாதுகாப்பு அரணாக நிற்கிறது யாரு? நாங்க தான், திமுக தான், இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான். குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க. வீதி வீதியா போய் நம்ம கூடவே வாழக்கூடிய இஸ்லாமிய சொந்தங்களுக்கு அநீதி இழக்கப்படுது. நாம தான் துணை நிற்கணும். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட கையெழுத்து வாங்கி கையெழுத்து இயக்க நடத்தி பாதுகாப்பு தந்தது யாரு? திமுக. இதை கண்டிச்சு இந்த ஸ்டாலின் தலைமையில் மாபெரும் ஊர்வலம் போனோம். அதுக்காக என் மேலையும் என் கூட வந்து 8000 பேர் மேலையும் எஃப்ஐஆர் போட்டாங்க. போட்டது யாரு? பச்சோந்திக்கே டஃப் கொடுத்து கலர் மாறுகிறாரு அந்த பழனிசாமி தான். அது மட்டுமா, பழனிசாமி அதிமுக என்னவெல்லாம் செஞ்சது? சிஏ சட்டத்தை ஆதரித்து வாக்களிச்சது. மாநிலங்களவையில் அதிமுக எதிர்த்து வாக்களிச்சிருந்தா இந்த சட்டமே வந்திருக்காது. ஆதரித்து வாக்களிச்சது மட்டும் இல்லை, இந்த சட்டத்தால் யார் பாதிக்கப்பட்டாங்கன்னு கேள்வி கேட்டு கொச்சைத்தனமாக கேள்வி கேட்டார் பழனிசாமி. இவருடைய துரோகத்துக்கு சிறுபான்மை மக்கள் பதிலளிக்க தொடங்கியதும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவை பிரிந்த மாதிரி ஒரு கபட நாடகம் போட்டார். அதோட கூட்டணி தர்மத்துக்கானத்தான் இந்த சட்டங்களை ஆதரிச்சோம் என்று கதை சொன்னார். ஓனாய் எதுக்கு அழுன்னு எல்லாருக்கும் தெரியும் தானே. அதனால மக்கள் என்ன பண்ணாங்க? பழனிசாமியுடைய நடிப்புக்கு ஆஸ்கர் விருது கொடுக்க முடியாதுன்னு 10 தோல்வி பழனிசாமி ஒரு பட்டத்தை கொடுத்தாங்க. இதுல இருந்தாவது பழனிசாமி படம் கத்துக்கிட்டாரா? மறுபடியும் பாஜகவை தோல்ல சுமந்துக்கிட்டு வராரு. அண்மையில் நாகர்கோவில் போய் பேசின பழனிசாமி இன்னொரு அரிய முத்த உதிர்த்திருக்கிறார். என்ன தெரியுமா? எங்களுக்கு கூட்டணி வேற கொள்கை வேறன்னு பேசியிருக்கிறார். பழனிசாமி அவர்களே, அப்படி என்னதான் உங்ககிட்ட கொள்கை இருக்கு? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க, கேட்போம். காலை பிடி, காலை வாரு, முதுகலை சவாரி செஞ்சு முதுகை குத்து, இதான உங்க கொள்கை? கட்சியோட பேர்ல இருக்கிற திராவிடம்னா என்னன்னு கூட தெரியாதுன்னு சொன்னவர் தானே நீங்க. உங்களுக்கு திராவிடமும் தெரியாது, அண்ணாவும் தெரியாது, மண்ணும் தெரியாது, மட்டும் தெரியாது. அதனால்தான் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் பழனிசாமிய அரசியல் அவமானமா பார்த்துட்டு இருக்கு. அப்படிப்பட்ட பழனிசாமிய முகமடியா பயன்படுத்திக்கிட்டு டபுள் என்ற பேர்ல என்டிஏ ஆட்சி என்ற பேர்ல தமிழ்நாட்டுக்குள்ள நுழைஞ்சிடலாம்னு பாஜக திட்டம் போடுது. அதிமுக வெற்றி பெற்றா அது என்டிஏ ஆட்சியாகத்தான் இருக்கும்னு வெளிப்படையாக பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட மோடி மஸ்தான் வேலையும் ஈடுபடாது, அடிமை சாமியோட அடகு வைக்கிற வேலையும் நடக்காது. ஏன்னா தமிழ் மக்களுக்குள் இருக்கிறது அகர முதல தொட்டு தாடி கிழவன் பிளட். நல்லா கவனிங்க, தமிழ்நாட்டில் இருக்கிறது அகர முதல தொட்டு தாடி கிழவன் பிளட். அறிஞர் அண்ணா பிளட், தலைவர் கலைஞர் பிளட். நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் சதிகளை முறியடிச்சு சாதனைகளை படைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அடிமைத்தனத்தை ஒழிச்சு அதிகார மிரட்டல்கள் எல்லாம் தவிடு பொடியாக்கி அன்பால மக்களை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்.
வெறும் புள்ளி விவரங்கள் அல்ல, கோடிக்கணக்கான தமிழ் மக்களுடைய புன்னகையால் எழுதப்பட்டிருக்கக்கூடிய சாதனை சரித்திரம் தான் திராவிட மாடல். முதலமைச்சரான முதல் நாள் நான் போட்ட முதல் கையெழுத்தே மகளிர் முன்னேற்றத்திற்கான மாபெரும் படிக்கட்டா அமைஞ்ச விடியல் பயண திட்டம். நம்ம அரசு பொறுப்பேற்று 1800 நாட்கள்ல 935 கோடிக்கும் அதிகமான பயணங்கள் மகளிர் மேற்கொண்டிருக்காங்க. ஊரெல்லாம் சுத்தி பூ காய்கறி வித்து 5000 சம்பாதிச்சா அதில் 1000 ரூபாய் பஸ்ஸுக்கே போயிருந்து கவலைப்பட்டு கொண்டிருந்த பல சகோதரிகள் விடியல் பயணத்தால் பயணிக்க ஒவ்வொரு நாளும் இந்த ஸ்டாலினை நினைப்பாங்க. பக்கத்துட்டவனுக்கு வேலைக்கு போகிற சகோதரிகள் இந்த ஸ்டாலினுக்கு தேங்க்ஸ் சொல்லுவாங்க. 2-3 ஊர் தள்ளி இருக்கக்கூடிய அப்பா அம்மாவை உறவினர்களையும் அடிக்கடி பார்க்க முடியாமல் தவிச்ச பெண்கள் நினைச்ச உடனே பஸ் ஏறி போய் அவங்க அப்பா அம்மாவை பார்க்கும்போது இந்த அண்ணனை நினைச்சுப்பாங்க. இப்படி மகளிர் வாழ்வோடு அங்கமாக இருக்கக்கூடிய விடியல் பயணத்துக்கான பேருந்துகளை விரைவில் அமைய போகக்கூடிய திராவிட மாடல் 2.0 ஆட்சியில் அதிகரிக்க போறோம். இது மட்டுமா, 1,31,00,000 மகளிருக்கு ஒவ்வொரு மாதமும் 1000 ரூபாயை வழங்கிக் கொண்டிருக்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். இனி உங்களுடைய உரிமை தொகை எவ்வளவு? எங்க மகளிரை காணுந்த பக்கம் மகளிர் சொல்லுங்க. 2000 ரூபாய் உயரப்போகுது. அங்க இருக்காங்க, சொல்லுமா எவ்வளவு? அடுத்து அரசு பள்ளியில் படித்து காலேஜ் போகிற மாணவ மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்குகிற புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டம். இனி அந்த தொகை 1000 கொடுத்துட்டு இருந்தோம், அது அந்த தொகை இப்போ 1500 உயரப்போகுது. உங்களுக்கு பிடிச்ச பிராண்டை நீங்கள் வாங்கிக்கலாம். இன்னொன்று முக்கியம், உங்கள் வீட்டுக்காரெல்லாம் கேட்டுறாதீங்க, குழப்பிடுவாங்க. ஏதாவது மிரட்டினாங்க அது அப்படின்னா அண்ணன்கிட்ட சொல்லுங்க, நான் பார்த்துக்கிறேன். அடுத்து 20 லட்சத்துக்கு அதிகமான உழவர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் நவீன மின்சார பம்பு செட்டுகளை வழங்க போகிறோம். உயர்கல்வி முடிச்சிருக்கக்கூடிய 5 லட்சம் இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பெறக்கூடிய வகையில் நான் முதல்வன் திட்டத்தில் 1500 ரூபாய் உதவித்தொகையோட 6 மாதம் பயிற்சி வழங்க போகிறோம். பால் கொள்முதல் விலை லிட்டர் ஒன்றுக்கு 5 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும். முதியோர் உதவித்தொகை 1200 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை 1500 2500 ரூபாயாக உயர்த்தப்படும். 2030ஆம் ஆண்டுக்குள்ள மாவட்ட மற்றும் வட்ட அளவிலான அரசு மருத்துவமனைகளில் டயாலிசிஸ் சிகிச்சைக்கான கருவிகள் 2 மடங்காக்கப்படும். கலைஞர் கனவு இல்லம் உள்ளிட்ட திட்டங்கள், அப்படிப்பட்ட பல்வேறு திட்டங்கள் மூலமா வீடற்ற ஏழைகளுக்கு அடுத்த 5 வருஷத்துல 10 லட்சம் வீடுகள் கட்டித்தரப்படும். இப்படியெல்லாம் பார்த்து பார்த்து தமிழ்நாட்டுக்கு செஞ்சு தரதுனால தான் இந்த ஆட்சி தொடரும் என்பதுதான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய குரலாக இருக்கு. அதுக்கு காட்பாடி தொகுதியில் அண்ணன் துரைமுருகன் அவர்களுக்கும், அணைக்கட்டு தொகுதியில் நந்தகுமார் அவர்களுக்கும், வேலூர் தொகுதியில் கார்த்திகேயன் அவர்களுக்கும், கேவி குப்பம் தொகுதியில் டாக்டர் ராஜேஸ்வரி அவர்களுக்கும் வெற்றி சின்னமாம் உதயசூரியன் சின்னத்தில் நீங்கள் எல்லாரும் வாக்களிக்கணும். குடியாத்தம் தொகுதியில் பிரதாப் அவர்களுக்கு முரசு சின்னத்தில் நீங்கள் எல்லாரும் வாக்களிக்கணும். நல்லா புரிஞ்சுக்குங்க,
நாம் போராடுறது தனிப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றிக்காக மட்டும் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய மதச்சார்பற்ற கூட்டணி கட்சியோட வெற்றிக்காக மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் வெற்றிக்காக. டபுள் இன்ஜின் டப்பா இன்ஜின்னு யாரும் தமிழ்நாட்டை சிதைக்க அனுமதிக்க கூடாது. அதிமுகவுக்கு போடுகிற ஒவ்வொரு வாக்கும் பாஜகவுக்கு போடப்படக்கூடிய வாக்கு, தமிழ்நாட்டை 100 ஆண்டுகள் பின்னோக்கி தள்ளுகிற வாக்கு. இது தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லாவே தெரியும். மீண்டும் சொல்றேன், தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா என்ற இந்த ஜனநாயக போர்ல சொல்லுங்க, தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா? தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா? அரசியல் விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டு நம்முடைய தாய் தமிழ்நாட்டை காக்க அனைவரும் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியை ஆதரிக்க வேண்டும் என்று நம்முடைய ஒப்பற்ற தலைவர், தமிழின தலைவர், முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞரின் மகனா கேட்கிறேன், கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறேன். அடுத்து அமையவிருக்கக்கூடிய நம்ம திராவிட மாடல் 2.0 ஆட்சியில் எங்க சாதனைகளை நாங்களே முறியடிப்போம். இது உங்க ஸ்டாலினுடைய கேரண்டி. நல்லாட்சி தொடர்ந்திட ஆதரிப்பு. மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களை வெல்வோம், ஒன்றாக வெல்வோம், 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 ஒன்றாக. நன்றி, வணக்கம். திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து வேலூரில் முதலமைச்சர் ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்ட காட்சிகளை நாம பார்த்தோம்.